ஹாய்! இன்னைக்கு நம்ம ஏ ஸ்டைல்ல சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் பன்னீர் க்யூப்ஸு, அதுக்கப்புறமா சீஸோட க்யூப்ஸ் ஒரு 4, 5 சீஸ் க்யூப்ஸு, அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப் அது போட்டுறணும். அதோடு சேர்த்து கொஞ்சம் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கார்லிக் ஒரு 4, 5 கார்லிக் இருந்தால் போதும், அதை போட்டுறணும். அதோட ஒரு சால்ட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்துட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் காஷ்மீரி சில்லிஸும் கேஷ்யூவையும் வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையுமே இந்த மிக்ஸி ஜாரில் ஒன்றா சேர்த்து போட்டுடணும். இது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டால் போதும். அது கூட கொஞ்சமாக ஆரிகேனோஸ் இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நம்ம சீஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். பட்டரில் கொஞ்சமாக கார்லிக்கை வந்து கிரேட் பண்ணிவிட்டு சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு இதை ஒரு சைடில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகிற அளவுக்கு எடுத்து தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சாண்ட்விச்சுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்த்து உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ வெஜிடபிள் ஆஃப் யூர் சாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிடுறோம். அதுக்கப்புறமா அந்த ப்ரெட் நான் வந்துட்டு சாண்ட்விச் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம அந்த ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை ஃபுல்லாகவே போட்டுட்டு ஒரு பேனில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பட்டரை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ப்ரெட்டை வந்துட்டு நம்ம வைக்கணும். வச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா வெஜிடபிள்ஸ் அது மேலே போட்டுட்டு வரலாம். ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா ஒரு சீஸ் ஸ்லைஸ் அதில் வைக்கிறோம். அதுக்கப்புறமா இன்னொரு பெட்லேயும் அதே மாதிரி ஸ்ப்ரெட்டை போட்டுட்டு நல்லா கவர் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டிடும், வெளியில் வந்து விழாது நீங்கள் திருப்பும் போது. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த பட்டரை போட்டுட்டு 2 சைடும் திருப்பி எடுத்துட்டு பார்த்தா நம்மளோட சீஸியான ப்ரெட்டு சாண்ட்விச் ரெடி.